ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். பெரியோர்களே, தாய்மார்களே, சக்திகளே, அன்னை ஆதி பராசக்தி அவதார நோக்கம் கொண்டு வந்த இந்த காலகட்டத்தில் மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் குறை தீர்த்து அவர்களுக்கு அருள்பாலிக்கவும் பல வழிமுறைகளை மேற்கொண்டிருக்கிறாள். மனித குலத்துக்கு அவள் கொடுத்த வரப்பிரசாதம் பல. அதிலே இந்த இருமுடி வாய்ப்பும் ஒன்று. இந்த இருமுடி 1982 அம்மா அறிமுகப்படுத்தினான். அப்போது சித்ரா பௌர்ணமி, தைப்பூசம், ஆடிப்பூரம் இந்த 3 விழாக்களை ஒட்டி மாலை போட்டு இருமுடி ஏந்தி வந்து செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. 1982 அறிமுகப்படுத்தினான். அதுக்கப்புறம் பக்தர்களுடைய வசதிக்கும் வேறு சில சூழ்நிலைக்கு காரணமாக 1984 சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் இருமுடி செலுத்த வேண்டாம், மற்ற ஆடிப்பூரத்தும் போதும் தைப்பூசத்தும் போதும் இருமுடி செலுத்தினா போதும் என்று அறிவித்து விட்டாள். இது 1984. 1990 தைப்பூசத்துக்கு மட்டும் இருமுடி செலுத்தினா போதும், ஆடிப்பூரம் வேண்டாம் என்று அம்மா சொல்லிவிட்டாள். இந்த ஆடிப்பூர விழாவை நிறுத்திய பிற்பாடு தைப்பூசத்துக்கு தான் இப்போது தைப்பூச விழாவை ஒட்டித்தான் நாம் எல்லாம் இப்போ இருமுடி செலுத்துகிறோம் சக்திகளே. இந்த இருமுடியில் 3 அமைப்போடு அந்த இருமுடியை அறிமுகப்படுத்த போகிறேன்னு அம்மா சொல்லிச்சு. 9 தரம் சக்தி மாலை செலுத்தியவர்கள் செவ்வாடையிலேயே செவ்வாடை அணிந்து கொண்டு வந்து செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் 9 இருமுடியும் சுமந்து 9 சக்தி மாலை செலுத்தினவர்கள் அதன் பிறகு ஆரஞ்சு நிறம் கலந்த மஞ்சள் நிறத்தோட 9 இருமுடி செலுத்தலாம், 9 மாலை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் பச்சையை நான் அறிமுகப்படுத்த போகிறேன்னு சொன்னிச்சு. அது சொல்லும் இந்த இருமுடியை அறிமுகப்படுத்துகிற போது எப்படியெல்லாம் பண்ணணுன்றது 1 மணி நேரம் நின்ற நிலையில் அருள்வாக்கில் சொல்ல அப்போ இருந்த தொண்டர் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் அதை எல்லாம் நோட்டில் குறிப்பெடுத்து அதன்படி மன்றங்களில் சொல்ல வச்சு அதன் மூலமாக பொதுமக்கள் பலரையும் இருமுடி இழந்தி மாலை செலுத்துகின்ற வாய்ப்பு கிடைச்சது. இந்த இருமுடியில் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை மனதில் நினைத்து கொண்டு எப்படி அந்த இருமுடி செலுத்தணும் என்ற முறையெல்லாம் கூட இப்போ காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம படம் எடுத்திருக்காங்க. ஒரு இருமுடி செலுத்துகிற ஒரு பக்தனுக்கு மாலை போடுறது எப்படி, அதுக்கு முன்னே என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும், குரு அந்த பக்தருக்கு தீபாராதனை காட்டி திருஷ்டி கழித்து பாத பூஜை பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு குரு பண்ணுவார், அப்புறம் பக்தர் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த மாலையை எடுத்துன்னு வரும்போது எப்படி அந்த மாலையை உருவேற்றணும், அந்த இருமுடி எடுத்து தூக்கி வைக்கும்போது அதை நாம் எப்படி வாங்கணும் என்பதெல்லாம் கூட ஒவ்வொரு செய்தியையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட சொல்லி அது மாதிரி எழுதி அதுதான் இப்போ சிறு புத்தகமாக போட்டு வந்திருக்கு. இந்த இருமுடி ஏற்பாட்டை சொல்லுகிற போது ஏழை பாழ மக்களெல்லாம் கூட்டணுவா, 5 சிறுவர்களையும் 5 சிறுமிகளையும் வச்சு கூட்டணுவா, ஒரு 51 பேருக்கு நீ இருமுடி போட்டு அழைச்சிக்கின்னு இந்த மண்ணை மிதிக்க வை, அதனால் உனக்கு புண்ணியம் என்றெல்லாம் வசதி உள்ளவர்களுக்கு முடிந்தவர்களுக்கெல்லாம் அம்மா அறிவுரை சொல்லி இப்படி மக்கள் கூட்டத்தை பக்தர்கள் கூட்டத்தை பெருக்கி அவருடைய குறை தீர்த்தா.
தெய்வம் அவதாரமாக வரும்போது எத்தனை பேருக்கு எவ்வளவு நன்மை செய்யணுமோ, எத்தனை பேர் குறை தீர்க்கணுமோ அவ்வளவும் குறை தீர்க்கும். அந்த முறையில் இந்த இருமுடியும் போதும் லட்சார்ச்சனை, நவராத்திரி லட்சார்ச்சனையின் போதும் மக்கள் நிறைய வரணும், அவங்களுடைய குறையை தீர்த்து சந்தோஷமாக போகணுன்றதில் அம்மாவுக்கு ஒரு தனி அக்கறை உண்டுங்கிறது நாங்கள்லாம் உடனிருந்து அனுபவித்து பார்த்துருக்கோம். அதனால் இந்த இருமுடியினுடைய முக்கியத்துவம் நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த இருமுடி? ஏன் இந்த இருமுடி? ஒரு முடி உன் உள்ளத்து இருளை அழுக்கை போக்க. ஒரு முடி உன்னுடைய உள்ளத்து அழுக்குகளை போக்குவதற்காக. இன்னொரு இருமுடி உன் குடும்ப அழுக்குகளை போக்கிக் கொள்வதற்காக அப்படின்னு சொல்லிச்சு. உன் உள்ளத்தில் உள்ள அழுக்கு அதை போக்கிக் கொள்வதற்காக. எத்தனையோ தப்பு பண்ணுறோம், எத்தனையோ பாவ காரியங்களை பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்சும் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்குறோம், தெரியாமலேயும் துன்பம் கொடுக்குறோம். நம்ம எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் பாவங்களும் புண்ணியங்களும் சம்பாதிச்சுக்கிறோம். ஆகையினால் இந்த உள்ளத்து அழுக்குகளை போக்கிக் கொள்வதற்காகனா அந்த குடும்பத் தலைவனுடைய உள்ளத்து அழுக்குகள், அந்த உள்ளத்து அழுக்கு தான் பாவமாக வடிஞ்சு அந்த எண்ணங்கள் பாவமாக வெளிப்பட்டு நாம் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். நாம் செய்த பாவத்தினால தான் நம்ம குடும்பம் அல்லல்படுது. ஆகவே நாம் செய்த பாவங்கள் நம்முடைய உள்ளத்தினுடைய அழுக்கினால் வெளிப்பட்டவை. இந்த அழுக்குகளை போக்கிக் கொள்வதற்காக தான் உன்னை வருத்திக்கின்னு கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லுது. 5 நாள் விரதம் இரு, ஒரு வேளை சாப்பாடு நீக்கிடு, 2 வேளை மட்டும் சாப்பிட்டுக்கோ, 3 இல்லையா உன்னால் 3 நாள் இருந்தாவது விரதம் இருந்து வா, ஒழுக்கமும் கட்டுப்பாடும் மேற்கொண்டு இந்த இருமுடியை செலுத்து. கருவறையில் நிற்கும்போது ஒரு 2 நிமிஷம் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ, எல்லாம் அம்மா சொல்லி கொடுத்தா. அதனால் இந்த உள்ளத்து அழுக்குங்கிறது அந்த குடும்பத் தலைவனுடைய உள்ளத்தினால் செய்த பாவங்களை போக்குவதற்கு இந்த இருமுடி விரதம் நமக்கு உதவியான ஒரு வாய்ப்பு. அடுத்து குடும்ப அழுக்குன்னு அம்மா சொல்லுது. அந்த குடும்ப அழுக்குன்னா என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தேன். என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்ச அளவில் பல பக்தர்களுடைய அனுபவங்களை கேட்டு 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 அவங்க சொல்லிய அனுபவங்களிலிருந்து சில விஷயங்கள் எனக்கு புரிய வந்தது. ஒரு பக்தர், அவர் குழந்தை இல்லைன்னு வந்தார். நீ இருமுடி போட்டுன்னு வாடான்னு அம்மா சொல்லிச்சு. இருமுடி போட்டுன்னு வந்தார். 5 இருமுடி போட்டார், குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அவர் உரிமை கோர்ற வகையில் அருள்வாக்கில் போய் கேட்டாராம், நீ சொன்ன மாதிரி நான் 5 தரம் இருமுடி போட்டேன், இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு உரிமையாக கேட்க ஆரம்பித்தார். அப்போ அம்மா சொல்லிச்சான், உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டுடா மகனே, ஆனால் நீ நினைக்கிற போது இல்லை. நிச்சயம் தருவேன், ஆனால் இப்போ இல்லை. ஏம்மா அப்படி சொல்கிற அப்படின்னு அவர் கேட்டாராம். மகனே, கேவலம் தங்கம் என்ற உலோகத்துக்கு ஆசைப்பட்டு எத்தனை குழந்தைகளுடைய கழுத்தை நெரித்தவன் தெரியுமா நீ? முற்பிறவியில் செய்த அந்த பாவத்துக்காக தான் இப்போ உனக்கு குழந்தை இல்லை. என் மண்ணை மெரிச்சதுனால உனக்கு அதை நான் கொடுக்க போகிறேன். எப்போ கொடுப்பேன் தெரியுமா? எனக்கு குழந்தை இல்லையேன்னு நீ தவிக்கிற போது தான்டா நான் அந்த குழந்தை பாக்கியம் கொடுப்பேன்னு சொல்லிச்சு. அப்போ தான் தெரிஞ்சது, என் போன ஜென்மத்தில் குழந்தைகளுடைய கழுத்தை நெரிச்சு தங்க நகைகளுக்கு ஆசைப்பட்டு கொலைபாவம் செய்தவன் உரிமையாக கேட்குறான், ஏன் எனக்கு உடனே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு. அம்மா சொல்கிறா, சிலருக்கு 2 இருமுடி செலுத்தினாலே, மாலை செலுத்தினாலே வினை தீரும். சிலருக்கு 5க்கு மேலே இருமுடி செலுத்தினாலும் அவர்களுடைய பாவம் தீர்வதில்லை. ஆகையினால் நீ இருமுடி போட்டதற்கு நிச்சயம் ஒரு பலன் உண்டு.
அந்த பலனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் இதெல்லாம் தான் உள்ளத்தழுக்குனால வந்தது இது. அப்புறம் இது இன்னொன்று சாபத்தினால் சில குடும்பங்கள் அல்லல்படுது. அதையும் நான் பக்தர்கள் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டேன். ஒரு குடும்பம், அதில் 2 இளைஞர்கள், அண்ணன் தம்பி, 3 பெண்கள். ஒருத்தி வாழா வெட்டியாக வந்து உட்காந்துருக்கா, இன்னொருத்தர் கணவனை இழந்து விதவையாக வந்து உட்காந்துருக்கா, இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆகலை, இந்த அண்ணன் தம்பிங்களுக்கும் கல்யாணம் ஆகலை. இப்படி ஒரு குடும்பம். அவர் வந்து மனசு நொந்து போய் அம்மாக்கிட்ட அருள்வாக்கு கேட்டாராம். அப்போது அம்மா சொல்லிச்சான். இவர் என்ன கேட்டாராம், ஏம்மா எங்களுக்கு இந்த கஷ்டம், நாங்கள் யாருக்கு என்னம்மா பாவம் பண்ணோம் அப்படின்னு கேட்டபோது அம்மா சொல்லிச்சான், அது நீ பண்ண பாவம் இல்லைடா மகனே, உன் முன்னோரில் ஒருத்தன் செஞ்ச பாவத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்களான்னு சொல்லிச்சேன். இது என்னம்மா நியாயம், எவனோ பண்ண பாவத்துக்கு, என் முன்னோரில் எவனோ பண்ண பாவத்துக்கு நாங்கள் அனுபவிக்கிறோன்னு என்னம்மா நியாயம் அப்படின்னு கேட்டபோது, அப்போது இது விவரமாக சொல்லுமான்னு கேட்டபோது, மகனே உன் முன்னோரில் ஒருத்தன் அவன் காசி யாத்திரைக்கு போனான்டா. காசி யாத்திரைக்கு போன போது அவன் மனைவியையும் வீட்டில் வேலைக்காரியும் அழைச்சிக்கின்னு போனான்டா. போயிட்டு மனைவியை அங்கே அம்போன்னு விட்டுட்டு வேலைக்காரியோட ஊருக்கு வந்து சேர்ந்துட்டான்டா. கணவன் நம்ம ஏமாற்றிவிட்டு வேலைக்காரியை கூட்டுன்னு குடும்ப நடத்துறதுக்கு போயிட்டானேன்னு தெரிஞ்சு அந்த பெண்மணி அவமானம் தாங்காமல் பிச்சை எடுக்க தயங்கி கொண்டு கங்கையில் வம்சமே விளங்காத போகட்டும் என்று சாபம் கொடுத்தாடா. அந்த பெண்ணு சாதாரணமான வல்லடா, புண்ணியவதி. சாதுக்களை கூப்பிட்டு சாமியார்களை கூப்பிட்டு இலை போட்டு பரிமாறி விருந்து கொடுத்து கூடவே தட்சணையும் கொடுத்த புண்ணியவதிடாவ. அப்படிப்பட்ட மனைவிக்கு துரோகம் செய்துட்டு வேலைக்காரி அழைச்சின்னு வந்துட்டான். அந்த பாவம் தாண்டா உங்களை இப்படி அல்லாட வைக்குதுன்னு சொல்லித்தான். அப்போ தான் இது என்னம்மா இது நியாயம், எவனோ என் பாட்டம் போட்டனில் எவனோ பண்ணதுக்கு நாங்கள் எப்படிமா பொறுப்பாக முடியும், எங்களுக்கு ஏமா இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்டபோது அம்மா சொன்னான், இது எல்லாரும் இந்த நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன சொன்னால், மகனே பூர்வீக சொத்துன்னு சொல்லி எனக்கு 4 வீடு உனக்கு 4 வீடுன்னு பங்கிட்டுக்கினீங்கல்ல, எனக்கு 5 ஏக்கரா உனக்கு 5 ஏக்கரான்னு பங்கிட்டுக்கினீங்கல்ல, அந்த பூர்வீக சொத்தை அனுபவிக்கிற உரிமை இருக்கிற போது இந்த பாவத்தையும் சேர்த்துத்தாண்டா அனுபவிக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லித்தான். இதை யாரும் இந்த காலத்தில் நம்ப மாட்டாங்க. அவங்க பட்டு தெளிஞ்சாதான் புரிஞ்சுக்க முடியும். ஆகையினால் இந்த மாதிரி அனுபவங்கள் மூலமாகவே சில உண்மைகள் எங்களுக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லை, இப்படி சாபம் காரணமாக கூட ஒரு குடும்பத்தில் கஷ்டம் வருது என்பது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சில பேருக்கு சாபம் காரணமாக ஆயுளும் கம்மி. மதுரையிலேருந்து ஒரு அம்மா, அவங்க பொண்ணுங்க 2 பேர், ஒரு பொண்ணு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கு. நல்ல குடும்பம் வளர்ந்து வர்ற நிலையில் 40 வயசில் பொட்டுன்னு போயிட்டார். நிறகுலைஞ்சு போன அவருடைய மனைவி தன்னுடைய 2 பெண்களையும் கூப்பிட்டு கொண்டு அருள்வாக்கு போய் உட்கார்றாங்க. அம்மா சொல்லிச்சான், மகளே உன் கணவனுடைய வம்சத்தில் மூத்த மகன் 40 வயசுக்கு மேலே இருக்க மாட்டான் மகளே அப்படின்னுச்சான். ஏம்மா அப்படி? ஒரு சாபம் காரணமாக எவனும் நிலைக்க மாட்டான் மகளே, அப்படி ஒரு சாபம் உன் குடும்பத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லித்தான். இப்படி சாபம் காரணமாக இந்த குடும்பங்கள் பல அவஸ்தைகள் வேதனைகள் படுகின்றன. அம்மா தூத்துக்குடி ராமலிங்கங்கிறவருக்கு அம்மா சொல்லிச்சு, மகனே தகப்பன் சம்பாதித்த சொத்தை தானம் பண்ணினோம்டா,
சுயமாக உழைத்து தாண்டா சொத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். இது எத்தனை பேருக்கு இனிக்கும்? அதில் இந்த உண்மை அம்மா சொல்கிறது ஒரு ஆன்மீக உண்மை. ஆனால் நமக்கு அது கசப்பாக இருக்குது. அப்பன் சொத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ரைட்டு இல்லையான்னு கேட்குறோம். அது ரைட்டு உண்டு, கூடவே அந்த பாவங்களையும் சம்பாதிக்கிறதுக்கு உரிமையும் இருக்குது. இதெல்லாம் யார் நமக்கு சொல்லி விளங்க வைப்பா? இந்த அவதார காலத்தில் அம்மா இதெல்லாம் சொல்லி அனுபவங்கள் மூலமாக நமக்கு புரிய வச்சா. இன்னொரு ஒன்று, சில வீடுகளில் இறந்து போன ஆவிகள் அந்த வீட்டை சுற்றி அலைந்து கொண்டே இருந்தால் அதனால் சில குடும்பங்கள் கஷ்டப்படும். உதாரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அம்மா இப்போ பயணம் போச்சு. அந்த தஞ்சாவூரில் ராஜ பரம்பரையில் வந்த ஒருத்தர் அம்மாவை நினை மனமே, மேல் மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.